பல வித்தியாசங்களை பார்த்தவர்கள், பல விசித்திரங்களை பார்த்தவர்கள், விசித்த மனிதர்களை பார்த்தவர்கள், விசித்த சம்பவங்களை பார்த்தவர்கள். சந்திக்காத விஷயங்களே கிடையாது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதான் விருச்சிகம். ஒரு நேரத்தில் குளறுபடியாக சொதப்பி கொண்டுட்டு இருந்தீங்க எல்லாத்தையும். அதெல்லாம் இப்போ நேர்கோட்டில் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு முன்னேறியவர்கள். நிறைய பேருக்கு லட்சியங்கள் இருக்கும். அந்த லட்சியத்தை நோக்கி ஓடுறவங்க தான் விருச்சிக ராசி. ஆனால் அந்த லட்சியத்தை நோக்கி ஓடுறப்போ உறவுகளும் சொந்தங்களும் சுற்றி இருக்கிறவங்களும் இது மாதிரி ஆட்கள்லாம் சேர்ந்து அழிச்சிருவாங்க. விருச்சிகத்துக்கு லட்சியமே இல்லாமாக்கிடுவாங்க. யாருக்காக வாழ்கிறோம், எதுக்காக வாழ்கிறோம் எதுவுமே புரியாது. இப்படிலாம் இருந்து வாழ்க்கையில் அப்புறம் ஒரு லட்சியத்தை தேடி அதுக்கப்புறம் அந்த லட்சியத்துக்காக பாதையை வகுத்து கடவுள் மீது மட்டுமே நம்பிக்கை வச்சு அந்த கடவுளோட துணையோடு இன்று வெற்றி வாகையை சூட போகும் விருச்சிக ராசிக்காரர்கள். கடவுள் மட்டும்தான் உங்களுக்கு கடைசி வரையும் துணையாக இருந்தார். இப்போ அர்த்தாஷ்டம சனியா இந்த சனி பகவான் 5ஆம் இடம் பூர்வீக புண்ணியஸ்தானமாக மாறுகிறார். அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று வரைக்கும் இழுபறியாக இருந்த விஷயங்கள், நல்லா கவனிங்க, இழுபறியாக இருந்த விஷயங்கள், அது மட்டும் இல்லை உங்களுக்கு மறைமுகமாக இருந்த எதிரிகள், இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். இழுபறியாக இருந்த விஷயங்கள் உடனே நடக்கும். மறைமுகமாக இருந்த எதிரிகள் விலகுவார்கள். உண்மையான மனிதர்களை ஆண்டவன் தோல் உரித்து காட்டுவான். இன்னொன்று, பணப்பற்றாக்குறை நீங்கும். பாசத்தின் மீது ஆசை அதிகரிக்கும். ஒரு உறவின் மீது பாசம், புதிய நட்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. காதல் கைகூடும். கச்சிதமான நமக்கு தேவையான அன்புகள் நம்மளை நெருங்கி வரும். நம்மளுக்கு நிறைய கனவுலாம் இருக்கும்ல. ஒரு பதவி உயர்வு வேணும், ஒரு பட்டம் பெறணும், முதல் பரிசு அடிக்கணும். அது மட்டும் இல்லை, நான் பணம் நிறைய சம்பாதிக்கணும், கடன் அடைக்கணும், நிம்மதியாக இருக்கணும், நினச்ச காரியத்தை நடத்தணும். இது போன்ற பல காரியங்கள் நாம் தினம் தினம் யோசிச்சிருப்போம். இது எல்லாமே இப்போ நடக்க போகுது. பூர்வீக புண்ணியஸ்தானத்துக்கு சனி வர்றதுனால செவ்வாயோட வீடு உங்கள் வீடு செவ்வாய். இந்த செவ்வாயோட வீட்டில் உங்கள் சந்திர பகவான் நீசம் அடைஞ்சிருப்பார். இதுதான் விருச்சிகத்தில் இருக்கும். செவ்வாயோட வீட்டில் சந்திரன் நீச்சம். அப்போ உங்கள் இன்னொருத்தரோட தோல் மேலே கை வச்சுட்டு தான் நீங்கள் நடக்க வேண்டியதாக இருக்கும். சின்ன பிள்ளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நடவண்டின்னு ஒன்று கொடுப்பாங்க. பிள்ளைங்க ஏந்து அந்த நடவண்டியை பிடிச்சிட்டு தான் நடக்கும். அதே மாதிரி தான் விருச்சிக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே யாராவது ஒருத்தவங்க துணைக்கு இருந்தே தீரணும். இப்போ இந்த 5ஆம் இடத்துக்கு சனி என்ட்ரி ஆகிறதுனால நீங்கள் பண்ணிய புண்ணியம் ஒரு நண்பரை கொடுப்பார் ஆண்டவர். கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், தொழிலில் நிரந்தரம் இல்லாத இருந்தவங்களுக்கு நிரந்தரமான ஒரு தொழில் கிடைக்கும். அப்போ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சூதகமாக ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்புறமா நேரடியாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இதான் உண்மை. அப்போ நீங்கள் எந்த ஹெல்ப்பையும் அவாய்ட் பண்ணக்கூடாது. என்ன உதவியாக இருந்தாலும் நீங்கள் ஒருத்தர்கிட்ட கேட்கறதுக்கு தயாராக இருக்கணும். நான்லாம் எப்படிங்க ஒரு உதவி செய்கிறது? நீங்கள் உதவி கேட்டிங்கன்னா உடனே செய்வாங்க. அதுதான் உங்கள் நேரம். அதுதான் சொல்லிட்டேனே, உங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தர் இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ யாரோ ஒருத்தரோட நிகழ் நீங்கள் பிடிச்சி போகணும், அவங்க தோள்பட்டியை பிடிச்சி போகணும். நீங்கள் தனித்து போக நினச்சிங்கன்னா சில சிரமங்கள் ஏற்படும். ரொம்ப நாளாக கனவு கண்ட விஷயங்கள் நடக்க போகுது. சில பேர் பூர்வீகத்தில் வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க. அமையும், இதெல்லாம் உண்மை. இது வரைக்கும் இருந்த சொத்து பிரச்சனைகள், பங்காளிகள் பிரச்சனைகள் அதெல்லாம் இருந்தால் ஒரு முடிவுக்கு வந்துடும். வாழ்ந்து பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துடும். வீராப்பாக இருந்தவங்க வாழ்க்கையில் வேகம் வந்துடும். வீராப்பு வேற, வேகம் வேற. வேகம் வெற்றி கொடுக்கும், வீராப்பு வீழ்த்திடும் நம்ம. இது விவேகமாக வெற்றியை கொடுக்கும். கல்வியாளர்களுக்கு நல்ல முன்னேற்றம். புதிய புண்ணிய கணக்குகள் ஆரம்பிக்க போறீங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட் டைம். வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்கள் விருச்சிக ராசியில் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆண்டை எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சில பதிவுகளை சொல்லியிருப்பேன். விருச்சிக ராசியை வீழ்த்துவதற்கு யாரும் பிறக்கவில்லை, வீழ்த்தணும்னு நினச்சி விழுந்தவர்கள் தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு இசை ஞானமும் சித்தர்களுடைய ஆசீர்வாதமும் என்னைக்கும் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விளையாட்டுகள் அதிகமாக பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். விளையாட்டுத்துறையில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். விளையாட்டு சம்மந்தப்பட்ட ஆர்வம், மீடியா சம்மந்தப்பட்ட ஆர்வம், நம்மளை ஒரு இடத்துல தெளிவுபடுத்திட்டு தேர்ச்சி பெறணும்னு ஒரு வெறி இருக்கும். அது இந்த சனி பயிற்சி மூலமாக சக்ஸஸ் ஆக போகுது. உங்களுடைய கோலை அடைய போகிறீங்க. அதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்க போகுது. இதான் சனி. சனி கொடுக்க யார் தடுப்பார்? யாரும் தடுக்க முடியாது. அதான் நீங்கள் பண்ண புண்ணியம், உங்கள் அப்பா அம்மா பண்ண புண்ணியம் உங்களை உயர்த்த போகுது. இந்த நேரம் உங்களுக்கு எந்த விதத்திலும் கெடுதல் கிடையாது, எந்த விதத்திலும் கீழே இறக்கங்கள் கிடையாது. அரசியல் சார்ந்தவர்களுக்கு அற்புதமான நேரம். வாய்ப்புகள் என்றது சில வார்த்தைகளில் தான் இருக்குது. இதை ரொம்ப உணர்ந்தவங்க விருச்சிக ராசிக்காரங்க. இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுய கௌரவம் அதிகரிக்க போகுது. இந்த 2025 27 வரைக்கும் சிறப்பாக இருக்க போகுது. விருச்சிக ராசிக்கு சனி பகவான் தயாராக இருக்கிறாரு. நீங்கள் கேட்கறது அனைத்தையும் கொடுப்பார். நீங்கள் இதுக்கு முன்னாடி செய்த புண்ணியங்கள் இந்த சனி பயிற்சி உங்களை காப்பாற்ற போகுது. தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க, அதான் இது. அதுக்கான நேரம் வந்துருச்சு. உங்கள் குடும்பத்துக்கு உதவி பண்ண போகுது. ரொம்ப பெருமைப்பட போறீங்க. வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட போக சொல்ல மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்குறதும் விருச்சிக ராசி தான் அதிகமாக இருப்பீங்க. இதில் தான் விருச்சிக ராசிக்காரங்களை ஒன்றுபடுத்தும். ஒரு டீ
பிடிக்க சொல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது பில்ட் ஆகும். காசுக்கு ஆசைப்படுறவங்கள போதும்னு நினச்சவங்க. விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் சந்நியாச வாழ்க்கை தாங்க. அதாவது எதுலேயும் ஈடுபாடு இல்லாத மாதிரியே இருப்பாங்க. எதுலேயும் விருப்பம் இல்லாத மாதிரியே தெரியும். அதான் விருச்சிக ராசி. ஆனால் இல்லறத்தில் உண்மையிலே விருப்பம் கொண்டவர்கள். ஆனால் இல்லறத்தில் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, விலைக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதான் விருச்சிகம். அப்படிப்பட்ட விருச்சிகத்துக்கு இல்லற யோகம் ஏற்படக்கூடிய நேரம், சந்தான யோகம் ஏற்படக்கூடிய நேரம், கணிசமாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரம், உங்களுடைய முன்னோர்களால் குடும்பத்தினரால் ரொம்ப சந்தோஷப்பட போகிறீங்க. பல முன்னேற்றங்கள் காத்து கொண்டு இருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களே. சனி பெயர்ச்சி 2025 மார்ச் 29, 2025 கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சனி பெயர்ச்சி அடையும். அது எவ்வளோ காலத்துக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2027 ஜூன் வரைக்கும் இருக்கும். சனி பெயர்ச்சி எப்போதுமே ஒரு மேஜர் இம்பேக்ட். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 9 கோள்களில் சனி மட்டும்தான் 2.5 வருஷம் இல்லைனா 2.25 வருஷம், அது தோராயமாக முன்பின் வக்ரகதியெல்லாம் உண்டு. சனி கிரகம் மட்டும்தான் அதிக நாட்கள் ஆளுமை செய்யக்கூடிய கிரகம். பொதுவாகவே உலக அளவில் ஒரு சனி பெயர்ச்சிக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் சரி, தனி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களும் சரி, சனி தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். விதியை நிர்ணயிக்கக்கூடியது சனி. அந்த விதி எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த சனி பெயர்ச்சி நமக்கு கொடுக்க போகுது. சனி பெயர்ச்சியை கண்டு நீங்கள் பயப்படவே வேண்டாம். சனி பகவான் இப்போ கடந்த ஒரு 3-4 பெயர்ச்சிகளாக பார்த்தீங்கன்னா 6 மாதம் தன்னுடைய இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. அதாவது கும்பராசியில் இப்போ சனி பகவான் இருக்கிறாரு. இந்த கும்பத்திலிருந்து சனி பகவான் 2025 மார்ச் மாதம் மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். நல்லா கவனிங்க. அங்கே ஒரு 6 மாதம் காலம் இருக்கிறாரு. 6 மாதம் மீனத்திலிருந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும். திரும்ப அக்டோபர் மாதம் கும்பத்துக்கே வராரு. கும்பராசிலிருந்து போயிட்டாருன்னு ஒரு மகிழ்ச்சியாக இருந்த நம்மளுக்கு அக்டோபர் கிட்ட திரும்பி நம்மக்கிட்ட என்ட்ரி ஆகுறாரு. திரும்ப ஒரு 6 மாதம் நம்மக்கிட்ட தான் இருக்கிறாரு. திரும்ப அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். 2026 மார்ச் 6ஆம் தேதி தான் பர்மனண்ட்டாக கும்பத்தை விட்டு வெளியில் வராரு. அதே சனி பகவான் திரும்ப ரிட்டர்ன் திரும்ப மார்ச்சுக்கு அப்புறம் தான் 7.5 சனியாக ஆரம்பிக்கிறாரு. அப்போ எல்லாருக்குமே இது ஒரு குழப்பமாக தான் இருக்கும். சனி பெயர்ச்சி இப்போ நடக்குதா இல்லை 26ஆ? சனி பெயர்ச்சி 2025 தான் இருக்குது. வாக்கிய பஞ்சாகம் நிரந்தரமாக 2.5 வருஷத்தை கால்குலேட் பண்ணுது. திருக்கணித பஞ்சாகம் உள்ளே போயிட்டு வர்றதும் கால்குலேட் பண்ணுது. 2026 நிரந்தரமாக உட்காரும்போது இந்த முன்னாடி நடந்த 6 மாதம் கணக்கு இல்லாமல் போயிடும். அவருடைய எஃபெக்ட் தெரியணுன்றதுக்காக தான் இது ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்கிறாங்க. முதல்ல இந்த 6 மாதம் நீங்கள் சரியாக பயணத்தை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 2.5 வருஷம் இதுதான் உங்கள் வாழ்க்கைன்னு தெரிஞ்சிடும். இப்போ சனி பெயர்ச்சின்றது இதுதான். 6 மாதம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா 2026 மார்ச்சுக்கு அப்புறம் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு சக்ஸஸ் வரும். ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே பாருங்கள், இரவில் தூங்க மாட்டாங்க. ரொம்ப லேட் நைட் தூங்குவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க நைட்டு தூங்கும்போது கொஞ்ச நேரம் செல்லை நோண்டுறது எல்லாம் பண்ணுறது தான். ஆனால் அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஏன்னா செவ்வாய் அதிபதி அங்கே சந்திரன் நேசம். அப்போ அங்கே என்ன பண்ணுவாங்க, நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோமோ, நம்மளை நம்புறவங்களுக்கு துரோகம் பண்ணுறோமோ, நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாமா, இப்படியெல்லாம் ஒரு சிந்தனையை